கொடுத்து பழக்கப்படுற ஒரே கை எங்க அண்ணன் தனசேகர் கைங்கிறதுனால எனக்கு அந்த மகிழ்ச்சியோட நான் பெருமையா சொல்லுவேன். அவருங்க பேசும்போது கூட எங்க பகுதி செயலாளர் சொன்னார், தலைவர் கலைஞரோட பிறந்தநாள் விழானாரு. அதுல என்னங்க தப்பு? உங்களுக்கு எல்லாம் ஒரு ரகசியத்தை நான் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் அண்ணன் தனசேகர் ஒரு சாதாரண அரசியல்வாதியா தமிழ்நாட்டில் கடற்கோடியில் இருக்கவனுக்கு கூட தெரியும். கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இன்னைக்கு எங்க அப்பா இருந்த காலத்துல இருந்து நாங்க பொதுக்கூட்டம் பேசும்போதே போய் சொல்லுவோம். எப்படி அவர் சொல்லுவாருன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா இருந்த காலத்துல ஜெயலலிதாவுக்கு சிம்ம சொப்பனமா ஒரு கட்சிக்காரன் இருந்தான்னா அது தனசேகர்ங்கிற ஒரே ஆள்ரா கேட்க நேர்னார். இந்த மாதிரி ஒரு தனசேகர் தமிழ்நாடு ஃபுல்லா எங்களுக்கு ஒரு தனசேகர் கிடைச்சா இந்த திமுகவை எந்த கொம்பனாலும் ஆட்ட முடியாத, அசைக்க முடியாது. எனக்கு முன்னால் இங்கே பேசுகின்ற போது அருமையான தனசேகரன் அவர்கள் ரத்தன சுருக்கமாக பேசினார். இது அரசியல் நிகழ்ச்சி இல்லை, இது அரசியலா யாரும் பார்க்காதீங்க, அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அழகா ஒரு கோடு வேடை கொடுத்துட்டு, நீங்க எல்லாம் நான் உங்களோட சகோதரன், உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சாதாரண திமுக தொண்டன், அந்த பாணியில் அவருங்க பேசி உங்களுக்கு உண்டான விளக்கங்களை எல்லாம் பக்குவமாக எடுத்து சொன்னார். ஒரு அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளை எதை நோக்கி பயணிக்கிறது, இந்த அறக்கட்டளையினுடைய நோக்கம் என்ன, இதில் அரசியல் இல்லை, உங்கள் தேவைகளை மட்டுமே நான் பூர்த்தி செய்ய வந்தவன், யாருக்கு எங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் நேராக ஓடி வந்து என் மகள் கதவை தட்டுங்கள், இல்லை என்றால் அப்பன் என் கதவை தட்டுங்கள் என்று சொல்ற துணிச்சல் உள்ள ஒரு அரசியல்வாதி எங்கள் அண்ணன் தனசேகரன் அவர்களை நான் மனமாற வாழ்த்த பாராட்டுகிறேன். ஆனால் அவர் சொன்னதில் எனக்கு முன்னால் கண்ணன் பேசும்போது சொன்னார், இது அரசியல் இல்லைங்க இல்லைங்கன்னு சொல்லாதீங்க, இது அரசியல் தாங்க, இது திமுக தாங்க, இந்த துணிச்சல் எந்த கட்சிக்கும் வராதுங்க. அப்படி ஒரு துணிச்சல் வருதுன்னு சொன்னா அது திமுக காரன், ஒரிஜினல் திமுக காரன் மட்டும்தாங்க அது துணிச்சல் வரும்னாரு. அதுவே எனக்கு ஒரு மனமாற ஒரு உடன்பாடு உண்டு. அதே நேரத்தில் இது தொடர்ந்து அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒன்று தான். எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டால், நான் அடுத்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா இருந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய தலைமை நிலைய செயலாளர் பூச்சி முருகன் இன்னைக்கு முதல்வர் மருத்துவமனையிலிருந்து அவர் வீடு திரும்புகிறார். வீடு திரும்புகின்ற போது அவர் உடன் இருக்க வேண்டிய காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு பதிலாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார். அதனால் நான் அவருக்கும் நன்றிகளை சொல்வதோடு, எனக்கு முன்னால் பேசின அத்தனை பேரும் உணர்வு பூர்வமாக உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசினார். அதை விட அண்ணன் இங்கே பேசும்போது சொன்னார், நீங்கள் யாரும் எதை பற்றி கவலைப்படாதீங்க, அறக்கட்டளை என்ன செஞ்சுது, 10,000 பேருக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம், 5,000 பேருக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம், தமிழ்நாடு முழுக்க எப்படி தமிழக முதல்வர் அரசு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் இல்லம் தேடி போய் கொண்டு சேர்க்கிற இந்த நேரத்தில் நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த KK நகர் மட்டும் அண்ணன் தனசேகரன் இல்லம் தேடி அத்தனை பெண்களும் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். இது எங்களுக்கு ஒரு பெரிய, தமிழக முதல்வருக்கு இவர் கிடைத்தது ஒரு பெரிய பொக்கிஷமாக நாங்கள் கருதுவோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே போல இங்கே சகோதரி கனிமொழி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை நன்றி சொல்வார்கள் என்று அண்ணன் தனசேகர் சொன்னார். நான் கூட சகோதரி கனிமொழி ரொம்ப நேரம் பேசுவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் அவர் பேசவில்லை. அதை தாண்டி அவருக்காக நாங்கள் பேசுகிறோம். காரணம், தமிழ்நாட்டில் மகளிர் அணின்னு ஒரு மாநாடு வச்சு இந்த மாநாட்டிற்கு யாரையாவது ஒரு ஸ்ட்ரென்த்து அதிகமாக கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் வேறு எங்கேயும் தேவையில்லைங்க, அந்த கனிமொழி வேறு யாரும் இல்லை, எங்கள் கனிமொழி அம்மையார் தான். அந்த அளவிற்கு இந்த பகுதியில் செல்வாக்கோடு அத்தனை பெண்களோட மனநிலையை புரிந்து அண்ணன் பேசும்போது சொன்னார், ஒரு தகப்பனாக செய்ய வேண்டிய வேலையை நான் உங்களுக்கெல்லாம் செய்கிறேன், ஒரு சகோதரனாக செய்ய வேண்டிய வேலையை நான் செய்கிறேன், அதே போல் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய தான் இந்த அறக்கட்டளை, இந்த அறக்கட்டளையோட நோக்கம் அதுதானார். இதை தாங்க தமிழக முதல்வர் இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்து அதில் கூட அரசியல் இல்லைன்னு முதலமைச்சரே சொல்லிட்டார். அதில் என்ன அரசியல் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது தமிழ்நாட்டின் மண்ணை, மானத்தை, மொழியை காப்பதற்காக அனைவரும் ஓரணியில் வாங்கன்னு தான் சொன்னோம். நாங்கள் அதில் உறுப்பினர் சேர்க்க சொல்லலைங்க. திமுகவுக்கு உறுப்பினர் சேருங்கன்னு நாங்கள் தமிழக முதல்வரோ மற்ற யாரும் கூப்பிடலை. ஆனால் அனைவரும் ஓரணியில் வாருங்கள்னு சொன்னால் இந்த மண்ணோட மானத்தை காப்பாற்ற, மொழியை காப்பாற்ற, இது அத்தனையும் காக்கணும்னு சொன்னால் நீங்கள் அத்தனை பேரும் ஓரணியில் வாருங்கள். இது தமிழக முதல்வர் அரசியல் இல்லைன்னு அவர் சொன்னார். அதே மாதிரி தான் இது. நீங்கள் எந்த கட்சியும் பார்க்காத, ஏன்னா எந்த கட்சி அரசியல்வாதியும் அரசியல்வாதியாக தான் இருக்கான். பாதி பேர் வாங்கியே பழக்கப்பட்டவன் இருக்கான். கொடுத்து பழக்கப்படுற ஒரே கை எங்கள் அண்ணன் தனசேகர் கைங்கிறதுனால எனக்கு அந்த மகிழ்ச்சியோடு நான் பெருமையாக சொல்லுவேன். அவருங்க பேசும்போது கூட எங்கள் பகுதி செயலாளர் சொன்னார், தலைவர் கலைஞரோட பிறந்தநாள் விழானார். அதில் என்னங்க தப்பு? உங்களுக்கெல்லாம் ஒரு ரகசியத்தை நான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்.
தமிழ்நாட்டில் அண்ணன் தனசேகர் ஒரு சாதாரண அரசியல்வாதியாக தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் இருக்கவனுக்கு கூட தெரியும். கோயம்புத்தூரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கி எங்கள் அப்பா இருந்த காலத்திலேருந்து நாங்கள் பொதுக்கூட்டம் பேசும்போதே போய் சொல்லுவோம். எப்படி அவர் சொல்லுவார்னு கேட்டால், தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா இருந்த காலத்தில் ஜெயலலிதாவுக்கு சிம்ம சொப்பனமாக ஒரு கட்சிக்காரன் இருந்தான்னா அது தனசேகருங்கிற ஒரே ஆள்ரா கேட்க நேர்னார். அந்த அம்மா அத்தனை குண்டாஸ் போட்டாலும் அவர் உள்ளே இருந்தாலும் உணர்வோடு இன்றைக்கி கலைஞர் படம் போட்டு ஒரு பேனாவில் ஆரம்பித்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஆரம்பித்து ஒவ்வொரு படத்தையும் கலைஞர் படத்தை கொண்டு வீட்டில் சேர்க்குறாருன்னா வேறு ஒன்றும் காரணம் இல்லைங்க. அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி தலைவர் கலைஞர் இவர் குண்டாசில் இருந்தபோது வேறு எதுக்காக அந்த கட்சிக்காக அவர் செய்த தியாகத்தின் அடிப்படையில் அவர் இருந்த நேரத்தில் வேறு யாரும் நாங்கள்லாம் கூட்டம் பேசுகிறது முக்கியம் இல்லை. உலகத் தமிழர்களின் ஒட்டுமொத்த பாதுகாவலனாக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் கண்டன கூட்டம் நடத்திய ஒரே நபர் அண்ணன் தனசேகர் என்பதை வரலாற்றில் இன்னைக்கு எவனும் மறுக்க முடியாது. அவ்வளோ பெரிய உண்மையான அந்த கட்சி தொண்டன். அந்த மாதிரி ஒரு தொண்டனை நாங்கள் KK நகரில் மட்டும்தான் பார்க்குறோமேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தனசேகர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு தனசேகர் கிடைச்சா இந்த திமுகவை எந்த கொம்பனாலும் ஆட்ட முடியாத, அசைக்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த இயக்கம் வலுவான நிர்வாகிகளை தமிழகம் முழுக்க பெற்றிருக்கிறோம். ஆனால் பயிற்சி கொடுக்குற இடத்துல இந்த KK நகர் மாதிரி, அண்ணன் தனசேகர் மாதிரி, இந்த அறக்கட்டளை மாதிரி ஒவ்வொரு நிர்வாகமும் தமிழ்நாடு முழுக்க இதை மாதிரி இருந்தால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அதே நேரம் தமிழக முதல்வர் இன்றைக்கி பெண்களுக்கெல்லாம் அண்ணன் தனசேகர் எப்படி இவ்வளோ மகளிரை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு உங்களுக்கெல்லாம் சேர்ந்து பாதுகாப்பு கொடுக்குற இடத்துலையும் அவர் இந்த பகுதியில் இருக்கார். உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ண செய்யக்கூடிய இடத்துலையும் அவர் இருக்கார். அதே நேரம் உங்களுக்கு எதாவது பிரச்சனைன்னு சொன்னாலும் சரி பண்ணுற இடத்துலையும் அவர் இருக்கார். ஆனால் ஒரு சிலர் அரசியல்வாதிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்கிறான். நான் உங்கள்கிட்ட நேரத்தை அதிகம் எடுக்கலை, ஒரே நிமிடம் தான். இவ்வளோ பெண்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கருத்து மட்டும், இந்த தமிழகம் செஞ்ச கருத்து, தமிழக முதல்வர் செஞ்ச கருத்து ரீச் ஆகணுங்கிறதுக்காக சொல்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இன்றைக்கி எத்தனை கட்சி வேணாலும் சொல்லாங்க, நாங்கள் அரசியல் பேசலை. ஆனால் உங்களுக்கு புரிதலுக்காக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க எவ்வளோ சட்டம் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரே ஒரு பிரச்சனைன்னு ஒன்று தெரிஞ்ச உடனே அத்தனை கட்சி சேர்ந்து இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னபோது தமிழக முதல்வர் ஒட்டுமொத்தமாக சட்ட அமைச்சரை அழைத்தார், பக்கத்தில் உட்கார வச்சார். ஒரு பொண்ணு ரோட்டில் நடந்து போனால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்புக்குன்னா என்னையா தனி சட்டம் கொண்டு வரணும்னு கேட்டார். வேறு ஒன்றும் இல்லைங்க, கையை பிடிச்சி இழுத்தாங்கன்னா 2 வருஷம் தண்டனை. அதே நேரம் 4 பேர் அந்த பெண்ணை பிளேடாலேயோ இரத்த காயம் வர்ற மாதிரி காயமாக்கிட்டானா குறைஞ்சது ஒரு 5 ஆண்டு காலம் தண்டனை. அந்த பெண்ணை கொலை முயற்சிக்கு உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போனால் கற்பழிப்புக்கு முயற்சின்னு சொன்னால் அதிகபட்ச தண்டனை என்னன்னு கேட்டார், ஆயுள் தண்டனை. அதையும் நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் கடைசியாக உலக தலைவன் கலைஞருக்கே அது விரும்பாத ஒரு சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை எளிதாக இன்றைக்கு தமிழக முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் சேர்த்து ஏதேனும் ஒரு பெண் தனியாக போய் அந்த பொண்ணை 2 பையன் தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சால் அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை இல்லடா, தூக்கு தண்டனையே கொடுன்னு சொல்லி சட்டம் நிறைவேற்றிய ஒரு தலைவன் தமிழ்நாடு முதலமைச்சர். இதெல்லாம் நான் ஏன் இந்த பெண்களை பார்த்து சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுக்காக இந்த பகுதியில் எங்கள் அண்ணனோட பொண்ணையே கனிமொழியே உங்கள் சேவைக்காக இந்த கட்சியில் மாவட்ட மகளிர் அணியாக நியமனம் பண்ணியிருக்கோம். இவங்களோட பங்கு மகளிரை இவ்வளோ பேரும் சகோதரி கனிமொழியை நம்பி இங்கே வரீங்க, அண்ணன் தனசேகரை நம்பி தமிழ்நாடு ஃபுல்லாக வரீங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் திமுக இந்த தலைமையும் தலைவரும் அடுத்து இன்னும் 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவன் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதனும் சேர்ந்து கொடுத்த ஒரு சட்டம், ஒரு பாதுகாப்பு. நான் ஒரு சட்டத்துறையோட இணைச் செயலாளருங்கிறதுனால இவ்வளோ பெண்களை பார்த்துட்டு தமிழ்நாடு அரசு உங்களுக்காக கொடுத்த அந்த சட்டத்தை முறையாக கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக சொன்னேன். மீதி எந்த ஒன்றும் இல்லை. உங்களுக்கு உண்டான உரிய பாதுகாப்பும் நலத்திட்டமும் அண்ணன் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த அறக்கட்டளை பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று நம்மளுடைய தந்தை பெரியாருடைய சமூக நீதி, பேரறிஞர் அண்ணாவுடைய வழியில், தலைவர் கலைஞர் அவருடைய வழியில், இன்றைய முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நல்லாட்சியுடன்
நம்மளுடைய அறக்கட்டளை தொடர்ந்து 20 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 20 ஆண்டு காலமாக சேவை செய்து கொண்டிருப்பதுதான் இந்த அறக்கட்டளையினுடைய நோக்கம். குறிப்பாக நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆதரவற்ற பெண்கள், குறிப்பாக கணவரை இழந்த பெண்கள் யாராக இருந்தாலும், ஆதரவற்ற பெண்கள், கணவரை இழந்த பெண்கள், குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால், ஒரு தையல் மிஷினோ ஒரு தொழில் செய்வதற்கு தேவை என்றால், நீங்கள் நாளையே வந்து அதை உங்களுடைய ஃபீல்ட் ஆஃபீஸில் போட்டிருக்கோம் அந்தந்த ஏரியாவில். உங்களுக்கு இப்போ இன்றைக்கி வந்து குளோரி, தனம், நம்மளுடைய ஸ்ரீவல்லி, கனிமொழி, சுஜாதா போன்ற 5 நபர்களுடைய குழுக்களுடைய ஆட்கள் தான் இன்றைக்கி வந்திருக்கீங்க. ஆகையால் தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த அறக்கட்டளை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியின் சார்பாக ஏராளமான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட படிக்க முடியாத கல்வி தான் முக்கியம் என்ற நோக்கத்தினால கல்வி தொகை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக போன ஆண்டு முதல்ல நம்ம 50 லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம் கல்வித்தொகை இந்த பகுதியில். அதே மாதிரி தையல் எங்களை எவ்வளோ கொடுத்துருக்கோம் தெரியுமா? பார்த்துட்டு வாங்கிருக்கீங்க. நம்மளுடைய தொகுதியில் மாத்திரம் 5000 பேர் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு அட்ரஸ் இருக்குது 5000 பேருக்கு வாங்கிட்டு இருக்கேன். இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 14ஆம் தேதி 13ஆம் தேதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். செப்டம்பர் 6 அன்றைக்கி 500 பேர் கொடுக்குறோம் தையல் மிஷின். ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 500 மகளிருக்கு தையல் மிஷின் கொடுக்குறோம் செப்டம்பர் 6. அதனால் யாரெல்லாம் இதில் வந்து எப்படிங்க தையலே தெரியாத பெண்கள் வந்து வாங்கி அதை வேறு மறுப்பு இது பண்ணிடக்கூடாது. இதனுடைய நோக்கம் அவங்களுடைய வளர்ச்சியில் எங்களுடைய பங்கு இருக்கணும், அவங்களுடைய கஷ்டத்தில் எங்களுடைய அறக்கட்டளையுடைய பங்கு இருக்கணும். அந்த நோக்கத்தோடு தான் இதை எந்த விதமான அரசியல் கட்சி நோக்கம் இல்லாமல் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் பல்வேறு வகையான உதவி திட்டங்கள் எல்லாம் வழங்கிட்டு இருக்கார். அவருடைய வழியில் இந்த ஏகே அறக்கட்டளை தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் செலவு செய்வதோ உங்களுக்கு உதவி செய்வதோ அதை பாக்கியமாகவே நாங்கள் கருதுகிற ஒழிய இதை பெருமையாக நினைக்கணும். ஏன்னா ஏழை தாய்மார்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலைல ஒரு யூடியூப்பில் ஒரு வயதான பெண்மணியை தன்னுடைய சொந்த மக வளர்க்க முடியலன்னு சொல்லி கடலில் ஊண்டி ஆற்றுல தள்ள போகுது. இன்றைக்கி சமூக வலைதளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. வயது குழந்தை பருவம், இளமை பருவம், வயது முதிர்ந்த பருவம் எப்படி என்று 3 பருவங்கள் உண்டு. இந்த 3 பருவங்கள் எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரும். ஆகையால் தயவு செய்து இந்த அறக்கட்டளை பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது.